பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், ஆனால் பொண்ணு வந்துட்டு எதனுடைய அடிப்படையில் நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் எனக்கு இல்லை. பரவலாக எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதான் நம்ம பார்க்க போகிறோம். இஸ்லாம் வந்துட்டு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன ஆர்வம் ஊட்டுது, என்னென்னலாம் பார்க்க சொல்லுது அப்படிங்கிறதான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னால், துன்கஹு துன்கஹு அல் மர்அ லி அர்பா. ஒரு பெண்ணு வந்துட்டு 4 விஷயத்திற்காக மனம் முடிக்கப்படுவா. 4 விஷயத்தை பார்த்துட்டு அதன் காரணமாக ஒரு பெண்ணை என்ன பண்ணுவா, மனம் முடிக்கப்படுவா. ஃபர்ஸ்ட் என்ன, லி மாலிஹா, அவளுடைய பணம் செல்வம், ஃபினான்ஷியலாக வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறா அப்படிங்கிறது. ஒலி ஹசபிஹா, அவளுடைய குடும்ப கோத்திரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்த்து. ஒலி ஜமாலிஹா, எவ்வளோ அழகான பொண்ணு அவ அப்படிங்கிறத பார்த்து. ஒலி தீனிஹா, அவளுடைய மார்க்கப்பற்று அல்லாஹோட எவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிறத பார்த்து. ஃபஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதில் தீன் பற்றுள்ள பெண்ணை என்ன பண்ணு, தேர்ந்தெடு. அல்லாஹோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை என்ன பண்ணு, தேர்ந்தெடு. நீ உன்னுடைய வாழ்க்கையில் பரக்கத் பெற்றுவ அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. மற்றொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத். கல்யாணம் பண்ணுங்க, எந்த மாதிரியான பொண்ணா நீங்க தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணுங்க, அல் வதூத், இரக்கமா பாசமா காதலோட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. ரெண்டாவது அல் வலூத், அதாவது உங்களுடைய சந்ததிகளை பெற்றெடுத்து தரக்கூடிய ஒரு பெண்ணை என்ன பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க. ஃபஇன்னி முகாசிரும் பிக்கும் அல் உமம் யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமை நாளில் உங்களால அதிகமான எண்ணிக்கை உள்ள உம்மத்தாக மற்ற உம்மத்தோட கம்பேர் பண்ணும்போது நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ மற்றொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைருன் நிசாஇ மன், யாரு சிறந்த பெண்மணி, இதா நதரத் இலைஹா சர்ரத்க, நீ அவளை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். இதுக்கு ஸ்காலர்ஸ் வந்துட்டு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சிறந்த பெண்மணி யார் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணை பார்க்கும் போதே நம்மளுக்கு மனசுல என்ன வரும், ஒரு சந்தோஷமும் ஒரு கம்ஃபர்டான ஒரு ஃபீலு, அவளை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன படும், ஒரு ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெண்ணு அப்படிங்கிறத வந்துட்டு ஹைரான பெண்ணு, சிறந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. மற்ற ஒரு ஹதீஸ், இதா ஹதப அஹதுக்கும் அல் மர்அ, உங்களில் யாராவது வந்துட்டு பெண்ணை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, மேரேஜ்க்காக ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஇன் இஸ்ததாஅ ஐ யன்துர் இலா மா யதுஊஹு இலா நிகாஹிஹா ஃபல்யஃபஅல். ஸோ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்க, எதை அந்த பொண்ணுகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுமோ அதை போய் கண்டிப்பாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இதுக்கு ஸ்காலர்ஸ் வந்துட்டு என்ன விளக்கம் சொல்கிறாங்க, எந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணினுடைய முகத்தையும் கையையும். பெண்ணினுடைய அழகு எங்கே தெரியும், அவளுடைய முகத்தில் தெரியும். கையை பார்க்கறதுனால அவனுடைய ஃபிட்னஸ், அவனுடைய ஹெல்த்தினுடைய ஃபிட்னஸ் என்ன பண்ணும், கையை பார்க்கறதுனால தெரியும். அப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆர்வம் ஊட்டுறாங்க. மற்றொரு ஹதீஸ், முகைரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு ஹதப இம்ரஅத்தன், முகைரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு ஒரு பெண் என்ன பண்றாங்க, மேரேஜ்க்கு என்ன பண்றாங்க, ப்ரப்போஸ் பண்றாங்க. ஃபகால லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகைரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு சொல்றாங்க, ஃபذهب ஃபன்ظر இலைஹா فإنه அஹ்ரா அய்யுதம் பைனகுமா, போய் அவளை பாரு, அவளை பார்க்கறதுனால உங்க ரெண்டு பேத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் அட்ராக்ஷன் வந்துட்டு டெவலப் ஆகும். லாங் டேர்மா வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு அட்ராக்ஷன் இப்போ இங்கிருந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஸோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்லயும் சொல்லக்கூடிய ஒரு ஆயத் என்ன, ஓமின் ஆயாத்திஹி மின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒன்று என்ன, உங்களில் இருந்தே உங்களுடைய ஜோடிகள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன பண்ணியிருக்கிறான், ஏற்படுத்தியிருக்கிறான். ஸோ அது எதுக்காக, லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனகும் மவத்தத வரஹ்மா, அவ கிட்ட போய் நம்ம என்ன பண்றது, சக்கீனா, அதாவது மன நிம்மதியை தேடுறதுக்கும், அவளுக்கு இந்த கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த ஜோடி ரெண்டு பேத்துக்கு மத்தியில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான், மவத்தத வரஹ்மா, காதலும் இருக்குது, அங்க மெர்சியும் இருக்குது. அப்படின்னா என்ன,
அதாவது கல்யாணத்தினுடைய ஆக்சுவல் பர்பஸ் என்ன, மேரேஜினுடைய பர்பஸ் என்ன, அவங்க 2 பேத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த கல்யாண வாழ்க்கையில வந்துட்டு இப்போ ஒரு ஆண் வந்துட்டு அவங்கள்ட்ட போகும்போது, அந்த பெண்ணுக்கிட்ட போகும்போது அவனுக்கு என்ன ஏற்படும், காதல் வந்துட்டு ஏற்படணும், அவனுடைய அட்ராக்ஷன், அந்த அஃபெக்ஷன் அவளை பார்க்கும்போது என்ன பண்ணணும், ஏற்படணும். அதே போல வந்துட்டு இரக்கம், மெர்சி அப்படிங்கும் போது ஆதரிக்கிறது, கேர் பண்றது, அவளும் இவனை கேர் பண்றது, இவனும் அவளை கேர் பண்றது. ஸோ இதெல்லாம் இன்டென்ஷன் அப்படிங்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன பண்றான், இந்த ஆயத்து மூலியமா என்ன பண்றான், தெளிவுபடுத்துறான். ஸோ அதிகமா வந்துட்டு இதுலயே வந்துட்டு ஷரியத் என்ன சொல்ல வருது, எந்த மாதிரியான ஒரு பெண்ணை வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஆர்வம் மூடுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா டிஸ்பிளேல தெரியுது இல்லையா இந்த கான்டாக்ட் நம்பர், அந்த கான்டாக்ட் நம்பருக்கு என்ன பண்ணுங்க, கால் பண்ணி கேளுங்க.